கட்சி ஆபீஸுக்குள்ள பழி பழி வாரம் ஏறாது. நான் தான்டா கத்தாதுறான். நம்ம அண்ணன் எங்கண்ணா எவ்வளவு தூரம்? ஆமா, நீங்க தான் சும்மா இல்லாம ராத்திரி கரண்ட் கட் பண்ணிட்டு எங்க அண்ணன் தான் ரைடுக்கு வராரு, எங்க அண்ணன் தான் ரைடுக்கு வராருன்னு சொல்லிட்டீங்க. அவன் ஆன்லைன்ல வந்து என்ன கிளிக்கிறான்டா. நான் தான் எங்கேயும் வந்தது இல்லையடா. அதான் கழுத ஒரு ரைடை போட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். ரைட்டு கிளம்புவோமா? அது என்ன கையில? ஆமா தம்பி, இப்படியே போனா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அதான் மாறு இடத்துல போறேன். அதான் கழுத்துல இருக்குது, அந்த கருமத்தையே கட்டிட்டு போக வேண்டியதானே. இதை போட்டு போனா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. இதுக்கு பதிலாக தான் இது. ரெண்டும் ஒண்ணு தானே. இல்லண்ணா ரைடு எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு கேட்டேன். அங்க ஒரு கிளவி பூக்கடை போட்டு உட்காந்துருக்குது, அங்க இருந்து ஆரம்பிப்போம். எல்லா இடத்துக்கும் வந்து பாட்டை போட்டு தொலைங்கடா, கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. அப்புறம் பாட்டு என்ன பூக்கடையா? புண்ணாக்கு கடை. காலங்காத்தால வந்துடுறாங்க முக முடிய போட்டு கொலகார மாதிரி. பார்த்தா எப்படி தெரியுது? கம்பெடுத்து வாய்ஸ் போறோம் போட. பாட்டி கோவப்படாத பாட்டி. ரொம்ப விளையாட்டுக்கு பேசினா ரொம்ப கோவப்படுறிய. என்ன வேணும்? இன்னும் ரொம்ப வெயிலா இருக்கே. ஆமாப்பா, என்ன பண்றது? ஒரு 3-4 சென்டிமீட்டர் அடிக்கும் போல இந்த வெயில்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த திமுக ஆட்சி இருக்கும் போதே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது தாவே காய்ச்சிடா. ரொம்ப ஆச்சுதான். 3-4 சென்டிமீட்டருக்கு வெயிலுங்கிறா. தாவேக்கா காரனா இருப்பானோ? எதுக்கு தள்ளியே உட்காருவோமா? சங்கிலி இங்கிலி எடுத்துட்டு போயிடுவானா? தம்பி, அது வெயிலு சென்டிமீட்டர்னு சொல்ல மாட்டாங்க, செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு செக் பண்ணேன். அப்புறம் பாட்டி பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷா? ஆமா ஆமா, இன்னைக்கு காலைல மார்க்கெட்ல இருந்து இறக்குனது எல்லாம் ஃப்ரெஷ் தான். சரி, இந்த பூவெல்லாம் காலைல தான் பூத்துச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா? ப்ரூஃப் வச்சிருக்கியா? கன்ஃபார்ம் வந்து தாவே காண்ட அமைச்சரே ப்ரூஃப் இருக்கா இல்லையா? பூ பூத்ததுக்குலாம் என்னையா ப்ரூஃப்? பூதாயா ப்ரூஃப்? பாரியா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதியா. சரி ரைட்டு, உனக்கு ஒன்றும் பேச முடியாது, நான் வரேன். தம்பி என்னப்பா என்ன இவ்வளவு விவரத்தை கேட்டு வாங்காம போறியா சாமி? வாங்கியா பூலாம்? அடம் பிடிக்கிறிய நீயே. என்னென்ன பூ வச்சிருக்க? பாட்டியா, கனகாபுரம் இருக்குது, மல்லி இருக்குது, ஜாதி பூ இருக்குது. ஜாதி பூவா? நான் தான் எங்க ஆட்சியில் எல்லா ஜாதியும் ஒழிச்சிட்டேனே, எப்படி உனக்கு மட்டும் ஜாதி பூ கிடைச்சது? ரைட்டு, இது கன்ஃபார்ம் சிஎம் சார் தான். சும்மா விட மாட்டேன். இவ்வளோ அறிவுபூர்வமா பேசுறா சிஎம் சார் தான். சிஎம் சார், சிஎம் சார் ஆறாது. சிஎம் சார் உங்களதான் சிஎம் சார். பாட்டி எப்படி கண்டுபிடிச்ச? தமிழ்நாட்டு அரசியல்ல இவ்வளவு அறிவுபூர்வமா இல்ல கொசு பூந்துருச்சு. இவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறது நீங்க ஒருத்தர் தானே. என்ன சிஎம் சார்? இல்ல எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. எப்படி உனக்கு மட்டும் ஜாதி பூ கிடைக்குது? ஜாதி மொதல் உனக்கு எப்படி கிடைக்குது? எவன் கொடுத்த உனக்கு? அது இங்க வாகராசா அந்த தெரிஞ்சு பத்தியா காடு. அந்த காட்டுல போய் குறைக்க போ, வந்து சேர்றாங்க. அங்க ரீல்ஸ் எடுக்கிறது தான்.